அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அடுத்தடுத்த அப்டேட் நம்ம தொடர்ந்து அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கான சூழ்நிலைகள், தாக்குதல் நிலவரங்கள், யார் யார் எங்கெங்கே அடிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, யார் யார் தரப்பில் முன்னேற்றங்கள் இருக்குது, அதை பற்றின ஒரு முக்கியமான பதிவாக பார்த்துட்ருக்கோம். நம்ம ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக என்ன நிகழ்ந்தது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், இது முழுமையான ஒரு தகவலாக தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய கேள்விகளுக்கான பதில்களும் இந்த வீடியோ பதிவில் அடங்கும் என்று நான் நினைக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈரானுடைய அறிக்கையை பார்க்கும்போது ஒரு அறிக்கை நான் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது பொதுவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேற்றுனா கூட ஒரு சில அளவுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அவ்வளோதான், எல்லா பேஸையும் அடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆகிடுச்சு. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் ஈராக் இருக்குல்ல, மேலே ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் ஏர்பேஸ், அல் அசாத் ஏர்பேஸ், அது ரெண்டும் ஆல்மோஸ்ட் டெமாலிஷ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது. கீழே குவைத்தில் ஒன்று கேம்ப் பர்னிங் ஆகிட்டுருக்கு, கேம்ப் அப்புறம் அலி அல் சலீம் ஏர்பேஸ் பர்ன் ஆகிட்டுருக்கு. பக்ரைனில் என்எஸ்ஏன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நேவல் பேஸ் இருக்குது. அந்த நேவல் பேஸ் அடித்ததில் இது வரைக்கும் 530 பேர் இறந்து போயிட்டாங்க அந்த இடத்துல மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈரான் தரப்பில். அல் உதைத் ஏர்பேஸ் இருக்குது கத்தாரில், அந்த இடத்துல அவங்க மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஜபல் அலி போர்ட் யூஏஇயில் 2 இருக்குது. ஒன்று போர்ட் இருக்குது, இன்னொன்று அல் தாஃப்ரா ஏர்பேஸ்ன்னு இருக்குது. அது 2ஐயும் அடிச்சிட்டோன்றாங்க. ஒரு துக்கம் போர்ட் அது மாதிரி சொல்லிவிட்டு இந்த நிலைகள்லாம் நாங்கள் பெரும்பாலும் அடிச்சிட்டோம். அப்புறம் எதிரிகளோட இலக்குகள் தரைமட்டமாக்கப்படுகிறது. இஸ்ரேல் பெரிய அளவுக்கு அடிச்சிட்டோம் அந்த மாதிரி பொதுவாக தான் சொன்னாங்க. பெக்யூலராக ஒரு குறிப்பிட்ட இது சொல்ல. அப்புறம் அவங்களுடைய ஈரானுடைய செக்யூரிட்டி என்ன சொன்னார்னா, 500க்கும் மேற்பட்ட அமெரிக்கனுடைய ஆஃபீஸர் அண்ட் சோல்ஜர்ஸ் கடந்த 3 நாட்களாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இதில் அந்த அளவுக்கான உறுதித்தன்மை இல்லை. எனக்கு 100% நான் இதை நம்பலை. ஏன்னா ஒரு வீரர்கள் இறந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னா யாருமே, இன்க்ளூடிங் அல் ஜசீரா அவங்க சேனல் தான், ஆனால் அவங்களே இது வரைக்கும் 6-7 தான் இருந்ததை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க தோண்டி எங்கேயாவது துருவியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு எங்கேயும் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. இந்த ஈரான் சொன்ன பகுதிகளோ இல்லை அங்கேயோலாம் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அவங்களே இல்லை பாஸ் 6 தான்ற மாதிரி அவங்க செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க. பட் ஈரான் தொடர்ந்து சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்கிறது உண்மைதான், 500 வீரர்கள் பக்கம் இறந்ததாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் நான் இன்னொரு விவகாரத்தையும் சொல்ல விரும்புகிறேன் நான். அப்புறம் டெல்லவியூ கிட்டத்தட்ட தரைமட்டம் ஆகிடுச்சு, எங்களோட இலக்குகள் மட்டும் 20 பக்கம் அடிச்சிட்டோன்னு நேற்று கிளைம் பண்ணுறாங்க. 20 பக்கம் அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோ பதிவுகள் அவங்க பண்ணல. ஆனால் சமூக வலைத்தளங்களில் பரவன வீடியோ பதிவு எல்லாமே நான் 2025 பார்த்த பதிவாக தான் இருக்குது. ஜூன் 17, 2025 இன்னொன்று ஜூன் 13, 2025 பார்த்த பதிவு தான் இருக்குது. நேற்றைய பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் நிலைமை என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் டெல்லவியூ அடிச்சிட்டாங்க, அங்கே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடத்தில் இது கம்ப்ளீட்டாக மார்ச் 4 நடந்த நிகழ்வு. டெல்லவியூவில் ஒன்றே ஒரு நம்பர் போட்டிருக்க பாருங்கள், அந்த இடத்துல பக்கத்தில் போட்டிருக்க பாருங்கள், பெட்டாடிக்வான்னு சொல்லிட்டு மிசைல்ஸ் சுட்டுட்டாங்க, அது விழுந்திருக்கு. அது ஒரு யூஏ அட்டாக் ஒன்று, ரமாத் டேவிட் பேஸ் இருக்குல்ல, அது ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணியிருக்காங்க நேற்று. ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணதில் ஓடுபாதை லைட்டாக சாதாரணமாக இருக்குது. இது 2ஐ தவிர நேற்றைய பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனப்படுத்தினாங்க, பங்கர்ஸ் கடியில் போனாங்க, இது எல்லாமே நடந்தது. ஆனால் ஈரான் கிளைம் பண்ணுற மாதிரி இஸ்ரேலுக்குள் தாக்குதல் இல்லை. மேபி ஒரு சில வீடியோ பதிவு என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி அதிகாலையில் இந்த ரிப்போர்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அதிகாலையில் பெரிய தாக்குதல் என்ன வந்தது, சைரன் வந்தது, பெரிய ஒரு வேவ் வந்தது, வீடியோ பதிவுலாம் நிறைய சேனலில் பார்த்தேன். பட் எனக்கு அந்த வீடியோ பதிவு கூட நான் 2025 பார்த்த மாதிரி இருக்குது. நான் அதை இன்னும் எனக்கு பியூராக வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். ஆனால் எக்ஸ் தளத்தில் கிராக் இருக்குல்ல, சரியில்லை. கிராக் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் எந்த வீடியோ பதிவு கிராக் இது உண்மையானா எஸ் உண்மைதான் அப்படின்னு அதை பாட்டு சொல்லிட்டு போயிடுதா. அதனால் கேட்குறவங்களே டயர்டாயிடுறாங்க. யோ கிராக் என்னையா சொல்கிற, இதெல்லாம் நான் 2025 பார்த்துட்டேன்னா அவங்க போயிட்டு
எக்ஸலத்தில் ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆமாம் அப்படின்னு நான் சொல்லுது. அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எப்படின்னு தெரியல. பட் நம்மளுக்கு அந்த விஷுவல் தெரியுதுல்ல பாஸ், ஏற்கனவே வந்த வீடியோ பதிவை. ஆனால் இன்றைக்கி காலையில் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் பதிவு பார்த்தேன் நான். மேபி உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஈராக்கில் அடிச்சிருக்காங்களா அப்படின்னா, ஈராக்கில் கடந்த 2 நாட்களை விட இன்றைக்கி 4ஆம் தேதி பாருங்கள், ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் பெரும்பாலான படைகள் உள்ளே நுழையிறதுக்கு தயாராக இருக்காங்க, குர்திஸ் படைகள். ஏன்னா அமெரிக்கா எப்பயுமே நேரடியாக மோத மாட்டாங்க, இந்த மாதிரியான அழகுனி ஆட்டம் ஒரு சில விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுவாங்கள்ல, அதனால் அடிச்சிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு நான் நேற்று வரைக்கும் அடித்தது தான். புதுசாக ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1, அது ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எர்பில் பேஸ் அட்டாக் பண்ணதில் புதுசாக ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காங்க, அது போட்டிருக்காங்க. 2ன்னு பாருங்கள், விக்டோரியா பேஸில் ஒரு லைட்டாக ஸ்மோக் மாதிரி வந்திருக்கு. அது இல்லாமல் தாக்குதல் தொடர்ந்து நடத்திட்டே தாங்கிறாங்க. இந்த மஞ்சள் கலர் மின்னல் வெட்டின மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பகுதியெல்லாம் பவர் கட் ஆகிடுச்சு. அது குறிப்பாக ஏன் ஈரானை ஒட்டி பவர் கட் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னொரு ஆங்கிளில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். நம்ம இப்போ அந்த எல்லை ஓரம், ஈராக்கில் இருக்கக்கூடிய எல்லை ஓரம்லாம் ஃபுல்லாக பவர் கட் ஆகிருக்கு அப்படின்னா, ஏதாவது ஆயுத ஊடுருவல்கள் வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னா, இதற்கு முன்பே ஒரு சம்பவம் ட்ரை பண்ணாங்க. அதாவது ஈரானுக்குள்ளார இந்த போராட்டம் ஒன்று நடந்துச்சுல்ல, ஒரு பெருசாக ரெவல்யூஷன் மாதிரி நடந்தது. அதை தொடர்ந்து தானே இந்த தாக்கல் நடக்குது. அப்போயே எல்லை பகுதியில் மேபி ஊடுருவதுக்கான ட்ரை பண்ணாங்க. பட் அதை ஈரான் சாமர்த்தியமாக முறியடிச்சிட்டாங்க. அப்போ மேபி இப்போ பவர் கட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கான்னா, நான் உங்களுக்கு 2 விஷயத்தை நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். அடுத்து நான் இன்னொரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். இது வந்து இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் மிக முக்கிய பதிவுகளாக பார்க்க முடிகிறது. இந்த ஈராக் ஓரம் பாருங்கள், லைட்டாக அந்த கத்திரிப்பு கலரில் ஷேடோ மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நேற்று மேஜர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நேற்று வீடியோ பதிவிலே சொன்னோம். அதுவும் குறிப்பு பாருங்கள், வடநாடு உணுது பாவாட நாடு எழுதுன்ற மாதிரிலாம் சொன்ன அமெரிக்காவும் இஸ்ரேலும் 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனால் இதுக்கு முன்பு பார்த்தோன்னா கீழே இருக்கிறத மட்டும்தான் மாற்றி மாற்றி தொகுதி பிரித்து அடித்தாங்க. ஆனால் நேற்று பாருங்கள், அந்த பகுதியில் பச்சை கலர் அட்டாக்குமே இருக்குது, நீல கலரில் இருக்கிறது அமெரிக்கா அட்டாக்கு, பச்சை கலரில் இருக்கிறது இஸ்ரேலினுடைய அட்டாக்கு. இது முழுவதும் அந்த பகுதியில். ஆனால் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன குர்திஸ் ரீஜனில் போய் அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா, அப்படி இல்லை. அந்த குர்திஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட், காவல் நிலையங்கள், தடுப்பு சுவர்கள், இப்போ அந்த 2 நாடுகளுக்குள்ளே வரணும் அப்படின்னா நிறைய செக் போஸ்ட்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டாங்க. அதாவது இதுக்கப்புறம் ஈஸியாக அங்கேருந்து ஓடி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே தான் அப்படின்னா இந்த காஸ்பியன் சி நோட் பண்ணிக்கோங்க. இந்த காஸ்பியன் சி பக்கத்தில் தெஹ்ரான் இருக்குது, தெஹ்ரானை ஒட்டி பாருங்கள் அட்டாக் பாருங்கள், பெரிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா தெஹ்ரான் தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பகுதியை நோட் பண்ண சொல்கிறாங்க, அதாவது துர்க்மெனிஸ்தான் பக்கத்தில், அங்கேயும் வந்து குர்திஷ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. மேபி துர்க்மெனிஸ்தான் உதவியோடு உள்ளே ஏதாவது வந்துட முடியுமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லேயும் வந்து பார்க்குறாங்க. பட் இந்த 2 ரொம்ப முக்கியம். இந்த 2 மட்டும் இல்லாமல் இஸ்பஹான் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரைக் நடத்திருக்கு, ஷிராஷ் பக்கத்தில் ஷிராஷ்னுடைய ஏர்ஃபீல்டு விமான நிலையங்களே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இந்த குர்திஸ் பக்கத்தில் மறுபடியும் நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த 1ன்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த நம்பர் பக்கத்தில் பாருங்கள், அது வந்து இன்டர்செப்ஷன் யாக் 13 IAF, அதாவது F-35 போர் விமானம் ஈரானுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பாருங்கள், பேந்தர் அப்பாஸ் பக்கத்தில் இருக்குல்ல, இதுதான் ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு பலமே, அவங்களோட விட கையை முறுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பலம், ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதியில் நம்ம சவகர் போட்டிருக்கக்கூடிய பகுதியுமே கூட. இந்த இடத்துல 4, 5, 6, இந்த 6ன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொனரக் போர்ட், அங்கே வந்து சன்கீன் அப்படின்ற ஒரு கப்பலை மூழ்கடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான நம்மளுக்கு இமேஜஸ் வந்து கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த கொனரக் பேஸ் இருக்குது அந்த இடத்துல, அந்த பேஸை மறுபடியும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்த 4 பார்த்தோம்னா யூஎஸ் ஏர்பேஸ் வந்து இந்த சபகர் ஏர்பேஸ் இருக்குது அந்த இடத்துல. சபகர் ஏர்பேஸ்னால் விமான நிலையங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்த தொடர்ந்து பலவீனப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இதையும் நம்ம நோட் பண்ணணும். பாகிஸ்தான் எல்லையில் ஒரு சில ஈரான் பிரிவினைவாதிகள் இருக்காங்க, அவங்க மூலயமா ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டுறாங்க. அதையும் நம்ம குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருக்கிறது. இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலாக பார்க்க முடியுது. அப்போ நம்ம என்ன இதில் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, கூடிய விரைவில் சம்திங் எதுவும் உள்ள ஊடுருவறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சிக்கலாமா. இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே லெபனானுக்குள்ளார என்னாச்சுன்னா படைகள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போகிறது இல்லாமல்
தொடர்ந்து இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது தெரியுது. கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். அதுவும் இதுக்கு முன்பு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கால்வாசி பகுதி மக்கள் வெளியேற சொல்லிட்டு அந்த இடத்துல தாக்கல் ட்ரை பண்ணாங்க. இப்போ மேலேயுமே ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு மேலே, அதாவது பீகா வேலி இருக்கு இல்லையா, அந்த வழியில் கூட இஸ்ரேலுடைய ஃபோர்ஸ் வந்து உள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமான இலக்குகளை நம்ம குறிவைத்து சொல்லும்போது அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது, அதாவது ஈரானுடைய தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டது எதுன்னா UAE தான். கிட்டத்தட்ட 1027 இன்சிடென்ட் இன்ன வரைக்கும் கடந்த 4 நாட்களாக நிகழ்ந்திருக்கிறது. 969 பக்கமே நாங்கள் இடைமறிச்சிட்டோம். 13 வந்து எங்களுக்கு டைரக்ட் இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து குவைத் 591, பக்ரைன் 189 இன்சிடென்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். ஆனால் இன்சிடென்ட் அப்படின்னும் போது மிசைல் அட்டாக் பார்த்தோம்னா கத்தாரில் 5, பக்ரைனில் வந்து 39, குவைத்தில் 16 மிசைல்ஸ் டைரெக்டாக ஹிட் ஆகிருக்கு, லெபனானில் 3 டைரெக்டாக ஹிட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சவுதி அரேபியா, ஈராக், ஓமன், இது எல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இங்கே அதுக்கான வரைபடங்களை நம்ம பார்க்க முடியுது. நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் அதிகாலையில் இஸ்ரேல் மீதும் ஏவுகணை அனுப்பியிருந்தாங்க. அதே சமயத்தில் தெஹ்ரான் மீதும் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. தெஹ்ரானுக்கான தாக்குதல் தொடர்ந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை தேடி தேடி அவங்க பாலஸ்டிக் மிசைல்ஸ் வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கான தாக்குதலை தொடர்ந்து அழிச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இஸ்ரேல் தரப்புலையும் ஒரு சில வீடியோ பதிவுகளை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க அமெரிக்காவோட சென்காமும் ஒரு சில வீடியோ பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஜூன் மாதம் 2025 கொஞ்சம் விமானங்கள் நின்றிருந்து தாக்கல் நடத்தின பழைய பதிவை எடுத்து இப்போயும் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதெல்லாம் பேப்பர் மாதிரி இருந்திருக்கு, அதை தான் அடிச்சிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் கூட பேப்பர் மாதிரி இருக்குது, அடித்தா வந்து பிளேடெல்லாம் வந்து நகரலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹெலிகாப்டருடைய பிளேடு வெயிட் அதிகமாக இருக்கும், அடித்தாங்கன்னா அது நகராது, அதுவுமே ஃபேக்கெல்லாம் இல்லை. பட் நிறைய பேர் நம்புகிறாங்க. சரி, ஓகே, அது ஃபேக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க மன உறுதியை பொறுத்து. அதனால் நம்ம அதிகமாக நம்ம டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அது காலப்போக்கில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது தான். ஏன்னா அந்த யுத்தம் எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் அமெரிக்காவில் வந்து இந்த தாக்கல் நிகழ்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு US செனட் ஓட்டுப்பதிவு நடத்தினாங்க. உடனடியாக இந்த ஆப்ரேஷன் எஃபிக் ஃபரி இதை நிறுத்தணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் 52 பேர் அவருக்கு சாதகமாக ஓட்டு போட்டாங்க, 48 பேர் தான் எகெயின்ஸ்ட்டு. ஜஸ்ட் ஒரு 2 ஓட்டில் தலைவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். இல்லைனா இந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருந்தது. ஆனால் அந்த செனட்டில் ஓட்டு போட்டதுக்கப்புறம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயே இந்த நேவல் பேஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து, நான் சாக விரும்பலை, இது போரை உடனடியாக நிறுத்தணும், இது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனம், எப்படி இவங்க போயிட்டு இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு தாக்கல் நடத்தலாம், எங்கள் வீரர்கள் சாக போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தார் அப்படின்றது கூடுதல் தகவல். சரி, இந்த ஓட்டு இழப்புலாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக, நாங்கள் வந்து பாதுகாப்பான நிலையில் இருக்கோம், ஈரானுடைய ஏவுகணைகள், ஏவுதளங்கள் எல்லாமே விரைவாக அழிக்கப்படுகிறது, ஈரான் உடனான போரில் அமெரிக்கா மிக சிறப்பாக செயல்படுகிறது, ஈரான் 47 ஆண்டு காலமாக அமெரிக்க மக்களை கொன்று வந்தனர், ஒபாமாவின் அணுசக்தி ஒப்பந்தங்கள் ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைக்க செய்தது, ஆபத்தானவர்கள் கையில் அணு ஆயுதம் இருப்பதை அனுமதிக்க முடியாது, அமெரிக்கா பாதுகாப்பான நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. எங்கள் கை வந்து ஓங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறார். இவங்க கை ஓங்கி இருக்கு, ஓங்கி இல்லைன்றதெல்லாம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக டெப்த்தாக அமெரிக்காவுடைய பேஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ டீட்டெயிலாக பாதிக்கப்பட்டிருக்குன்றதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நான் டம்ப் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் உட்கார வச்சு, தம்பி இந்த கிளாஸை கொஞ்சம் கவனிப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஐயா 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 கொஞ்சம் கிளாஸை கவனிங்க ஐயா அப்படின்னு உங்ககிட்ட கெஞ்சுற மாதிரி வலுக்கட்டாயமாக நிறைய போட்டு புரிய வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நானே சுமையை குறைத்துக்கலான் இருக்கேன். ஏன்னா மூளையும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றுக்காது இல்லையா. அதனால் அந்த ஒரு இன்டெப்த்தான பதிவை, அதாவது ட்ரம்ப் அவர்கள் கிளைம் பண்ணுறத, ஆனால் அங்கே இன்டெப்த்தாக என்ன நிகழ்ந்திருக்குன்றதை நாங்கள் அடுத்து சொல்கிறோம். ஆனால் இன்னொரு ஆங்கிளில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இவங்க அமெரிக்கா என்ன நினச்சிட்டாங்க, ஸ்பெயின் கிட்ட போய் கேட்டது பெட்ரோ சாண்டஸ் அவர்கள்கிட்ட. பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்பெயினுடைய பிரதமர் வந்து, இல்லைங்க எனக்கு வந்து எல்லாமே ஒன்று தான், இப்போ நீங்கள் காசாவுக்குள்ளே அடிக்கிறது தப்பு, அதே மாதிரி ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே அடிக்கிறது தப்பு, ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் ஈரானுக்குள்ளே போய் அடிக்கிறது, அதனால் நாங்கள் ஒதுங்கி நிற்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் போயிட்டாங்க, வெள்ளை மாளிகையில் சந்திச்சார் இல்லையா. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இது மாதிரி ஸ்பெயின் வந்து உங்களுக்கு
தளவாடங்கள் கொடுக்கலையாமே, போர் விமானங்கள் நிறுத்துறதுக்கு கொடுக்கலையாமே அப்படின்னு கேட்கும்போது, அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க, எல்லாம் பொருளாதார தடை விதிச்சிருவான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக மிரட்டினார்ல. மறுபடியும் இன்னைக்கு காலையில் கூட வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் கருணா லிவிட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஸ்பெயின் ஒத்துக்கிட்டாங்க, அந்த தளத்தை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த செய்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்பெயின் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடுமையாக எதிர்க்கிறாங்க. எங்களுக்கு இந்த போருக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் இந்த போரை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வலுக்கட்டாயமாக எங்களை திணிக்காதீங்க, வாய்ப்புகள் யாராக இருந்தாலும் எங்களோட பதில் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்காக எங்களுடைய தளங்களை எங்களுடைய அனுமதி இல்லாமல் பிரயோகிக்கக்கூடாது, இன்க்ளூடிங் நீ நேட்டோவில் இருந்தாலும் சரி, அது இல்லைனாலும் சரி, ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நேட்டோ நாடுகளுக்குள்ளேயே ஒருமித்த கருத்து இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா நேற்று இவர் ஃப்ரான்ஸுடைய அதிபர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே நான் 2-3 வித்தியாசங்கள் பார்த்தேன். அவர் இதே செங்கடலில் பாதுகாக்கிற மாதிரியும் இல்லை ஓடி போயிட்டு அங்கே பாதுகாக்கிற மாதிரி அறிக்கைகள் கொடுத்தாரு. ஆனால் இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுடைய இராணுவ தரப்பில் என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் மத்திய தரைக்கடல்லே எங்களுடைய போர் கப்பலை நிறுத்தியிருக்கோம், இங்கிருந்து தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், நாங்கள் அங்கே போகிறோம்லாம் சொல்லலை, அது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூகேனுடைய போர் விமானங்களும் பெருசாக ஒன்றுமே இல்லை, அங்கெல்லாம் பெருசாக இத்தனை வருஷமாக சூரியனே மரியாதை நாடுன்னு ரொம்ப பெருமை பேசிகிட்டு இருக்கிற இவங்கக்கிட்ட அவசரத்துக்கு ஒரு போர் விமானம் இல்லைன்றாங்க, எல்லாம் சரி பண்ணிட்டுக்கிறாங்கன்னா கேட்டால் காசு இல்லைன்றாங்க. இவங்கக்கிட்ட போய் என்னத்தை பேசுறது, இவங்க நேட்டோ நாடுகள் சேர்ந்து என்ன மட்டும் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு பெரிய திட்டம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. என்னென்னா, நேற்று துருக்கிக்குள்ளே நடந்த தாக்குதல், துருக்கி எரடகன் அவர்கள் நேற்று அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க, தொடர்ந்து ஆர்டிக்கலில் ஃபைன் படுத்தணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. பட் இது எல்லாமே ஒரு சில கான்ஸ்பிரசி தியரியை அதாவது நம்ம கொண்டு ஜாயின் பண்ணலாம். நம்ம வழக்கமாக அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, தனது முயற்சியில் முடியாத அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான் ஏ பி சி எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. அப்போ இதை நம்ம நேட்டோ நாடுகளை கொண்டு சேர்த்தணும் அப்படின்னா இதெல்லாம் சான்ஸாக ஒரு ரீசனாக எடுத்துப்பாங்க. உடனே ஆர்டிக்கல் 5 பயன்படுத்தலாமா, நேட்டோ நாடுகள் மீது தாக்கல் நடத்தும் எண்ணத்தோடு ஒரு ஏவுகணைகள் வந்திருக்கு, அவங்க தெரியாத அடிச்சிருப்பாங்க, மேபி எங்கேயோ போகணுன்னு விழுந்திருக்கும் அது. ஏன்னா அப்படி நீங்கள் ஆர்டிக்கல் 5 பயன்படுத்தணும்னா இந்நேரம் நீங்கள் ரஷ்யா மீது என்றைக்கோ நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். அந்த அளவுக்கு ரொமானியா மீதோ இல்லை மேலே போலந்து மீதோ தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்போல்லாம் உங்களுக்கு பெருசாக அந்த ஆர்டிக்கல் 5 பற்றி ஞாபகம் வரல. திடீர்னு இன்றைக்கி மார்க் ரூட்டி அவர்கள், யாருங்க, நேட்டோடைய தலைவர், ஓடி அந்த பாகங்கள்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம், கூடிய விரைவில் நேட்டோ தனது முடிவை அறிவிக்கும், கண்டிப்பாக இதுக்கான பதிலடிகள் உண்டு அப்படின்னு மனுஷன் வெறித்தனமாக பேசுகிறார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, இவங்க கைவசம் வைத்திருக்காங்க. இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி கூட என்ன திரும்ப சொல்கிறாங்க, அந்த சைப்ரஸ் தீவில் தாக்கல் நடத்தியது ஈரானுடைய ட்ரோனாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது எப்படாடுபட்டாவது அவங்கள கொண்டு உள்ளே விடலாமான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்கிறாங்க. இது எல்லாமே இன்னொரு 2-3 நாளில், சப்போஸ் அமெரிக்கா கை ஓங்கி விட்டது என்றால் இவங்களெல்லாம் கூட்டணி கூப்பிட மாட்டாங்க. ஓங்கவில்லை என்றால் அடுத்த கட்ட திட்டத்துக்கும் தயாராக இருக்கிறார்கள். நம்மளும் தயாராக இருக்க வேண்டியதுதான், ஈரானும் தயாராக இருக்க வேண்டியதுதான். ஆனால் ஈரான் தரப்புலேருந்து இன்றைக்கி காலையில் சொல்லிட்டாங்க, தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது இருக்கக்கூடிய பகுதிகள் மீது தாக்கல் நடத்தினீங்கன்னா உங்களுடைய நியூக்ளியர் சைட்டு டியாமனோ பகுதியை கண்டிப்பாக அடிப்போம், பத்திரமா இருந்துக்கோங்க, எங்களோட கடைசி கட்ட ஆயுதமாக இருக்குது, தொடர்ந்து நீங்கள் எல்லை மீறிட்டீங்க, ஆல்ரெடி மீறிட்டீங்க, அடிப்போம், தயாராக இருங்கள் அப்படின்னு ஈரான் இறுதி கட்ட எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பெரிய விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது என்ன அப்படின்னா, அங்கே இலங்கை அருகில் இருக்கக்கூடிய ஈரானுடைய IRIS டீனா அப்படின்ற ஒரு கப்பல் இப்போ பிப்ரவரி 19ஆம் தேதி இந்த விசாகப்பட்டினத்தில் இந்தியாவுடன் இணைந்து, இந்தியா இலங்கை எல்லாம் இணைந்து ஒரு பெரிய ஒரு ட்ரில் மாதிரி அட்டன் பண்ணாங்க. பெரிய ஒரு ட்ரில் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம். கரெக்டாக 19 to 20 வரைக்கும் முடிச்சுட்டு நேராக இங்கேருந்து இலங்கை பக்கம் போகுது. இலங்கை பக்கம் போகும்போது திடீர்னு நீர்மூழ்கி கப்பல்லேருந்து அடிச்சிட்டாங்க. யார்? அமெரிக்கா அடிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவில் என்ன இங்கே கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இங்கேருந்து பாதுகாப்பாக நம்மக்கிட்ட பயிற்சி பண்ணிட்டு போனது அங்கே தாக்கல் நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா கண்டிப்பாக ஏதாவது தகவல் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு இங்கே நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதாவது லோக்கல் பாலிட்டிக்ஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் அளவுக்கு போயிட்டாங்க. சப்போஸ் இப்போ எலெக்ஷன் இல்லைன்னா இதை பற்றி எடுக்க மாட்டாங்க. இப்போ எலெக்ஷன் இருக்கிறதுனால என்ன எல்லாம் நினச்சிக்கிட்டாங்கன்னா, அது அயதுல்லா அலி காமேனி அவர்கள் ஒரு
பெரிய தலைவர் அவர் வந்து இவங்க தாக்கல் நடத்தியிருக்கக்கூடாது அந்த ஒரு காரணத்தையும் இந்த போர்க்கப்பலையும் வந்து தனக்கு ஆயுதமாக எடுக்கிறாங்க. பட் இலங்கையில் என்ன எடுக்கிறாங்கன்னா, இலங்கையுடைய எதிர்க்கட்சிகள்லாம் வந்து எப்படி அவங்க நம்ம கடற்பரப்பில் வந்து தாக்கல் நடத்தலாம், இலங்கை ஏன் இன்னும் கேட்கல, ஒரு கப்பல் நம்மளை நம்பி நம்ம கடற்பரப்பில் வந்து இருக்குது, நம்ம கடற்பரப்பு பக்கத்தில் இருக்குது, அப்போ நம்ம தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அப்போ நீங்கள் ஏதாவது தகவல் கொடுத்துட்டீங்கன்னா இலங்கை பாராளுமன்றத்தில் பயங்கரமான எதிர்ப்பு, ஒரு பயங்கரமாக கேள்வி மேலே கேட்டு தட்டுறாங்க. நீங்கள் ஏன் வந்து அமெரிக்காவை எதுக்கலை, ஏன் அமெரிக்காவை கண்டனம் தெரிவிக்கலை அப்படின்னா எப்படி பாஸ், அதாவது டைரெக்டாகவே எல்லா எதிர்கட்சிகளுமே இளைய அமெரிக்கா என்ன நினச்சிட்ருக்க எடுலே அப்படின்னு போர் புரியறதுலே தயாராக இருக்காங்களான்னு தெரியல. அது எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. பட் அது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு தான் புரியும். இப்போ ரஷ்யாவோ சீனாவோக்கோ இந்த விஷயம் பிரச்சனை இல்லைங்க. அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் என்ன பண்ணாலுமே வந்து அவங்க அதிபர் பொசிஷனில் இருக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னாலும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பட் இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற ஜனநாயக நாடுகள் என்னென்னா, இந்த மாதிரி எதிர்க்கும் பட்சத்தில் நாளைக்கு அவங்க ஃபுட்டை ஒரு ஆட்டி ஒரு உலுக்கி பெரிய தடைகள்லாம் போட்டு அதை மக்கள் சந்திக்கும் போது அன்னைக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தியா இவங்க தவறான கொள்கையினால நாங்கள் ஏன் பாதிக்கணும்னு ஒரு கேள்வி வரும். இதையெல்லாம் பார்த்து அனுசரித்து போக வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அது அந்தந்த அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஆனால் நான் மறுபடியும் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறேன். அய்துல்லா அலி காமேனி அவர்கள் வந்து அப்படியே ரொம்ப ஒரு குட் பர்சன், மிகப்பெரிய நபர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புரபகண்டா இருந்தது அப்படின்னா அது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஈரானுக்குள்ளார பெண்கள் யாராக இருந்தாலும் வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிஜாப் அணின்ற ஒரு சட்டத்தை படுத்திவரமாக அமுல்படுத்தியிருக்காங்க. மதுவுக்கு தடை அது நல்ல விஷயந்தான், அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது கசையடி அல்லது சிறை தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கருத்து சுதந்திரத்தில் மத பெரியவர்கள், நபிகள் நாயகம், நாட்டின் உயர்மட்ட தலைவர்களை இழிவுபடுத்துவது கடுமையான தண்டனத்துக்குரிய குற்றமாகும். அதாவது இவர் வந்து ஆட்சிக்கு வந்த 40 வருஷத்தில் இவரை பற்றி எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னாவே அவங்கள போட்டுடுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்களை போட்டு தள்ளியிருக்கிறார். இப்போ அய்துல்லா அலி காமேனி அவர்களுடைய அந்த இதை வந்து வலுக்கட்டாயமாக திணிச்சிருக்காரு. இன்னொரு ஆப்கானிஸ்தான், இப்போ ஆப்கானிஸ்தானுக்குள்ளார பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் செல்லக்கூடாதுன்றதுக்கான அந்த எது எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு அடக்குமுறையை அவர் வந்து கையாண்டார். அய்துல்லா அலி காமேனி அவர்கள் கொன்று குவிக்காத மக்கள் இல்லை. அவளை எதிர்த்து பேசணுங்க அத்தனையும் வலுக்கட்டாயமாக சிறையில் அடைச்சி. இன்றைக்கி கூட உலகத்திலே எந்த நாடு அதிகமான அளவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று ஈரான், இன்னொன்று அடுத்து வந்து சவுதியில் இருக்கிறாங்க. ஈரான் அதை விட இன்னும் அதிகம். சும்மா விசாரணைலாம் 4 நாள் 2 நாள் தான், உடனே தூக்கு தான். சும்மா என்னை எதிர்த்து பேசிட்டான் சந்தேகம் வருதுனாவே போட்டுருவாங்க அந்த அளவுக்கு. அப்போ பாலின பிரிவினை கிளியராக வேறுபாடு இருக்கும். கடுமையான ஆடை விதிமுறைகள் இது எல்லாமே ஈரானுக்குள்ளே ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு ஆங்கிள் எது தப்பு அப்படின்னா, இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டு அந்த தலைவர் ஆட்சியை மாற்றம் நடத்தணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டுக்குள்ளே தலையிடுவது என்பது அது தவறு. அது வந்து வேறு விதமாக இவங்க அணுகி இருக்கணும். பட் அந்த தலைவரை கொள்வது என்பது அவங்கவுங்க விவகாரத்துக்கு போகிறாங்கன்றது அது கூடுதல் விஷயமா போகலாம். அதுக்கப்புறம் நம்ம டெப்த்தாக போனோம் அப்படின்னா வீடியோ லென்த் ஆகிடும். இதெல்லாம் வெளி விவகாரத்துக்கு நீங்கள் விவாதம் பண்ணிக்கோங்க, நீங்கள் எங்கேனாலும் பேசிக்கோங்க அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து இங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு போர்ட்ரேட் மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன் நான். சவுதி அரேபியா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 3 ஈரானுடைய குரூஸ் மிசைல்ஸ் வந்திருக்கு. அந்த குரூஸ் மிசைல்ஸ் வந்து இடைமறிச்சிட்டோம், எந்த சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஈரானுடைய எல்லை பகுதியில் லேசர் வெப்பன் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்களாம் ஆப்ரேஷன் எஃபிக் பரியில். இன்று முதல் அது செயல்பாட்டுக்கு வருது. மேபி அது எப்படின்னு டெஸ்டிங் எடுக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து. என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் இது வந்து அதாவது விமானத்தினுடைய எரிபொருளினுடைய விலை பாருங்கள், வெறும் 81 ரூபா, ஆல்மோஸ்ட் 90 ரூபா இருந்ததான். இன்றைக்கி எவ்வளோ நிற்கிது, 221 ரூபா நிற்கிது விமான எரிபொருளோட விலை. அதனால தான் இனி எங்கே போனாலும் விமானத்தில் போகிறவங்க லேக் கணக்கில் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான தட்டுப்பாடு. இதெல்லாம் 2 நாளுக்குள்ளே அமெரிக்கா சரி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி செஞ்சிட முடியுமா? ஈரானை சமாளிக்க முடியுமா? ஈரானை தவறாக கணித்து விட்டது அமெரிக்கா, இஸ்ரேல் என்று ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் அந்த அம்மா வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. இனி எங்களுடைய ஆட்டம் இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இனி தான் நாங்கள் ஆட்ட போகிறோம், பிரித்து மேய போகிறோம்னு சொல்கிறாங்க. நடக்குமா?
அதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த பதிவில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.